என்னோட பேர் டாக்டர் மஞ்சுளா ராவ். நான் சென்னையில் இருக்கிற அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரில் மார்பக புற்றுநோய் மருத்துவராக இருக்கேன். இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்துட்டு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் இந்தியாவில் முதல் தடவை நாங்கள் எண்டோஸ்கோபிக் மாஸ்டெக்டமி பண்ணியிருக்கோம். இதில் என்ன புதுசுனா, ஒரு மார்பக புற்றுநோய் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நாங்கள் முழுசாக மார்பகத்தை எடுத்திருக்கோம் பை யூசிங் எண்டோஸ்கோபிக் மீன்ஸ். அது வந்துட்டு நம்ம நாட்டில் முதல் தடவையாக பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் வந்துட்டு தாய்வான், சைனா, கொரியா, அதுக்கப்புறம் யூரோப்பில் சில சென்டர்ஸில் மட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, மார்பகத்தில் ஒரு ரொம்ப சின்ன இன்சிஷன், ஒரு 3.5 to 4 சென்டிமீட்டர் இன்சிஷன் மட்டும் சைடில் நாங்கள் எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போட்டுட்டு அந்த முழுசாக நாங்கள் மார்பகத்தை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அப்புறம் பேஷண்ட்டோட மார்பகம் வந்துட்டு எப்படி ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படியே ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் பெனிஃபிட். ஏன்னா இந்த இன்சிஷன் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கு. போஸ்ட் ஆப்ரேட் அவங்களோட ரிகவரி ஆப்ரேஷன் ஆனப்புறம் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறமே அவங்க நடப்பாங்க, அவங்க பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ். அண்ட் இந்த டெக்னிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் தேவை கிடையாது. இது வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். 10 நாள் ஒரு ஹீலிங்க்கு இருக்கும். ஸோ சேம் வே இந்த டெக்னிக்லயும் ஒரு 10 நாள். ஆனா அவங்களுக்கு இல்ல ஒன்றும் இல்லை. நாங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். அவங்க வந்துட்டு குளிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அண்ட் அது அந்த ட்ரெஸ்ஸிங்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும். மார்பகத்து சைடில் அது அந்த கைக்கு அக்கல்ல ஆல்மோஸ்ட் இருக்கும். அது ரொம்ப சின்ன. அவங்க வந்துட்டு அவங்களோட வேலை எல்லாமே பண்ணலாம். அஃப்கோர்ஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சில ப்ரிகாஷன்ஸ் இருக்கும். வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது, அதெல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம் எல்லா பேஷண்ட்ஸ். இந்த ப்ரொசீஜர்னால ஒன்றும் சைடு எஃபெக்டும் இருக்காது. ஜென்ரலாக எல்லா சர்ஜரிஸ்க்கும் என்னெல்லாம் நாங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா சைடு எஃபெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசிவ் ப்ளீடிங், அது இது, தோஸ் ஆர் த பாசிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ். ஆனால் இந்த ப்ரொசீஜர்னால ஒன்றும் இல்லை ஸ்பெஷல். நிப்பிள் ஸ்பேரிங் இது வந்துட்டு மாஸ்டெக்டமி. மாஸ்டெக்டமினா என்ன? நாங்கள் முழுசாக மார்பகத்தை எடுத்துட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா? மார்பகத்தை எடுக்க போகிறோம். மார்பகத்தை எடுத்தாச்சுன்னா அங்கே பால் வர்றதுக்கு ஒன்றுமே அப்பாரிட்டிஸ் கிடையாது. ஸோ நீங்கள் மார்பகத்தை எடுத்தாச்சுன்னா அந்த பிரெஸ்ட்லேருந்து பால் கொடுக்க முடியாது. கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆனப்புறம் ஒரு பெண் வந்துட்டு அவங்களுக்கு பால் கொடுக்கணும்னா பிரெஸ்ட் கான்சர்வேஷன் சர்ஜரி பண்ணணும். மீன்ஸ் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணணும். யூஸ்வலாக அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மார்பகத்தை காப்பாற்றி பண்ணலாமான்னு. ஆனால் யாருக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது, நாங்கள் இந்த ப்ரொசீஜர் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏஜ் கிரைட்டீரியா அப்படி ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு பேஷண்ட் கிரைட்டீரியா, பேஷண்ட் ஹெல்த், பிரெஸ்ட் எப்படி இருக்கு, அதோட சர்மம் எப்படி இருக்கு, பேஸ்ட் ஆன் தட் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம்.